ஏலே ராம் இந்த தட்டில் சாப்பிட்லாம்ல. டைகர் இங்கே வா, டைகர் வா, இங்கே வா. 2 தட்டு வச்சுருக்கிறேன்ல, வா. அவங்க என்ன தான் சொன்னாலும் சரி, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க, தனித்தனியாக சாப்பாடு வைங்க, அப்போ தான் எந்த டாக்கு வந்து சாப்பாடு நல்லா எது சாப்பாடு எடுக்கலை அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நான் தனித்தனியாக வந்து தயிர் சோறு, எப்போதுமே தயிர் சோறு தான் அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் தனித்தனியாக வச்சேன். இருந்தாலுமே அவங்க தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு விரும்பலை. நான் வந்துட்டாங்க, இப்போ தான் வராங்க. பாருங்கள், அது டைகர் வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறோம். டைகர் தனியாகவே சாப்பிட மாட்டேன்ட்டான். ராமு தான் தனியாக சாப்பிட்றான் பாருங்க. யோசிக்கிறாங்க தனித்தனியாக வச்சதுனால. அது வந்ததுலேருந்தே வந்து ஒன்றாவே வச்சு பழகிட்டோமா. டைகர் இதை சாப்பிடுமா, வா இந்த சாப்பிடு. பாருங்க போட்டியை பாருங்கள். ராமு இருக்கானே சரியான சேட்டைக்காரன் பார்த்தீங்களா. இப்படி தான் பண்ணுறான். அவனை சாப்பிடவே விட மாட்டேக்கான். இவன் தான் அவன் இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறான். ராமு அந்த தட்டில் சாப்பிடுமா, நீ அதில் சாப்பிடு பாரு. நீ இதை சாப்பிடு. பாருங்கள் என்ன பார்த்தீங்களா, இப்படி தான் பண்ணுறான். இப்போ பாருங்கள், மாற்றி வைப்போம். இந்தால டைகர், நீ இதை சாப்பிடல. இப்போ என்ன செய்வாராமு?